எவ்வளோ சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கல்யாணங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதுவே ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஓகே சார், தேங்க்ஸ் சார் ஃபார் கம்மிங் ஃபார் த நீலிரா படத்தோட ப்ரிவியூ ஷோக்கு. சோமிதரன் இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். அவர் வந்து ஈழம்லேருந்து வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். நம்ம ஊரில் ரொம்ப நாள் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு, அங்கேயே ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து நிறையா டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுத்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஈழம் கதையை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நம்ம சினிமாவுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி பண்ணி நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து ரொம்ப ஒரு கனவு படமாக தயாரிச்சிருக்கோம். படம் பார்த்தீங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க சார். படம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. பவர்ஃபுல், அதேமாரி ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருந்தது. ஒரு கல்யாணங்கிறது நமக்கு எவ்வளோ சந்தோஷமான அனுபவம். ஒரு கல்யாணத்துக்கு முதல் நாள் என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி அதை என்ஜாய் பண்ணோம், எப்படி ஒரு த்ரில்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வச்சு பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக வாழ்க்கையை கடந்து போகிறோம், அது அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பீரியடில் எப்படி இருந்ததுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி படமும் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கான த்ரில்லர் மூட்லேயும் இருந்தது. ஒரு எட்ஜ் ஆஃப் த சீன் ரொம்ப எமோஷ்னலாகவே போயிடாமல் உள்ள எமோஷனல் இருக்குது, ஆனால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் இருந்தது. கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஷூட் பண்ணது ரொம்ப ஒரு சினிமா பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்மளே அங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அதான் நான் வந்தோடனே லிங்கு கூட சொன்னார், ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது படம் பார்க்கும்போது அப்படின்னு. ஸோ அது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். இது உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபில்மா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணீங்களா சார்? ஃபஸ்ட் ஃபில்ம். ஓ சூப்பர். ஒரு அது என்னென்னா ஒரு செமி டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தது, ஆனால் ஒரு கதை அதுவும் இருந்தது. பர்டிகுலர் கிளைமேக்ஸ் அந்த வெட்டிங்கோட ஹைலைட்டு வந்து நான் சொல்ல விரும்பலை, பட் வந்து அந்த இது எதிர்பார்க்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு அறிவு இருந்துகிட்டே தான் இருந்தது. படம் ஆரம்பிச்ச ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வந்து ஒரு பதட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த நாய் குலைக்கிற சவுண்டு வர ஆரம்பிச்ச உடனே பதட்டமாக படம் முடிகிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருந்தேன். என்னன்னா ஒரு நாள் இரவு இவ்வளவு கனமா இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு குடும்பத்துக்கு எத்தனை லட்சம் குடும்பம், எத்தனை லட்சம் வலி, எவ்வளவு தூரம் போராடி இருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்க தோணுச்சு. கடைசி அந்த பொண்ணை நினச்சிதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் தான் தயாரிப்பாளர் தான் கேட்டேன், என்னங்க இது இப்படி நிறுத்திட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன செய்ய போகுது அப்படின்ற மாதிரிலாம் எதோ ஓடிச்சு. இப்போவே நெஞ்செலாம் அடிக்குது, இன்னும் அந்த பதட்டம் அடங்கலை. இது என்னென்னா இது தனியாக படமும் பார்க்குறது அப்படின்றத தாண்டி நம் சொந்தங்கள் அனுபவித்த ஒரு வலின்னு பார்க்கும்போது ரொம்ப கனமாக எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு இது கூட டைல்யூட் பண்ண விஷயம்தான் நினைக்கிறேன். இன்னும் வெறித்தனமாக இருந்திருக்கும், இன்னும் வலியோடு இருந்திருக்கும், இன்னும் ரத்தமும் சதையுமாக இருந்திருக்கும். இதை பார்க்கறதுக்கே இவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்றப்போ இது மிகப்பெரிய ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு படமாகவும் இருக்கும். சார் சொன்ன மாதிரி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், இந்த தகவலை கேள்விப்பட்டிருக்கோம், அந்த நேரத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத செவி வழியாகவும் செய்தி வழியாகவுமே பார்த்த ஒரு விஷயத்தை இப்போ பக்கத்தில் போய் நின்று நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு பயம் இருக்கிறார். அது ரொம்ப கனமாக இருந்துச்சு. இது அடுத்த வர தலைமுறைக்கு கூட ஒரு பெரிய ஒரு ஆவணமாகவும் கடந்து போயிடலாம் முடியாது. கடைசியாக ஒரு கேள்வி சாரி சார் நாங்கள் எத்தனை பேர்ட்ட போய் சாரி சொல்லுவேன்னு கேட்டார். அது மிகப்பெரிய ஒரு வசனமாக எனக்கு பட்டது. அந்த மாதிரி அந்த 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 கான்வர்சேஷனே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு கான்வர்சேஷன், அமைதி அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நடந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப பலமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பதிவு. அது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தான் செய்ய முடியும். அவ்வளோ தூரம் கனமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது இப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்க, அவங்கள எங்கெங்கேயோ இருந்து அசம்பிள் பண்ணதை, அப்படி ஒரு ஃபேமிலி எல்லாருமே நல்லா அப்படியே இருந்தாங்க. எல்லாம் வெவ்வேறு, அதாவது ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த எல்லையிலே கிடையாதுன்றது மாதிரி இந்த படத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அந்த ஐயாலாம் வந்து சுவிட்சர்லாந்து அம்மா 2 பொண்ணுங்கன்றது அப்படியே இருந்தாங்க. அந்த முகம் எனக்கு அந்த ஜா இதெல்லாம் அந்த ஒரே ஜா இருக்கணும் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணோம். அந்த ஃபேமிலியாக பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. அந்த அம்மா அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை வச்சு தான் செலக்ட் பண்ணோம். அது இப்போ அந்த ஐயா வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கார். அவர் வந்து 72ஆம் ஆண்டு இலங்கையில் எடுத்த ஒரு படத்தில் ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து போர் வந்து அவர் நாட்டை 77 கலவரம்லாம் வந்து அவர் நாட்டை விட்டு ஓடி அங்கங்கெல்லாம் போய் கடைசியாக சுவிஸில் போய் தஞ்சம் அடைஞ்சார். 50 வருஷம் கழிச்சு இப்போது வந்து இந்த படத்தில் நடிக்கிறார்.
ஏன்னா அவருக்கு ஒரு பயங்கர இதுவே இருந்துச்சு. ரஜினி சாரெல்லாம் நடிக்க இங்கே வந்தார். கரெக்டாக 77 ஏதோ ஒரு படம், அந்த இலங்கை இந்திய கூட்டுத்திரை இப்போ ரஜினி சாரை வச்சு ஒரு படம் இது பண்ணாங்க. அதில் இவர் நடிக்க வேண்டியது இலங்கையிலேருந்து. கரெக்டாக கொழும்புல கலவரம், அந்த படத்துக்கு ஷூட்டிங் போகல இங்கேருந்து. அந்த கலவரத்தில் அவர் மாட்டிட்டார். அவர் லைஃபே எங்கெங்கேயோ திசை மாறி, அவர் இந்த மாதிரி ஊர் கடல் கடந்து இப்படி ஒரு படத்துல அவங்க வரணும் இந்த பதிவுல அவர் அந்த கடைசி வரைக்கும் அந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த 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 இது இருக்குல்ல, எப்படியா அந்த படத்தில் அவர் கொண்டு வந்துறது. ஒரு பிள்ளை கனடாவிலேருந்து நடிச்சிருக்கு, இன்னொருத்தர் நோர்வேலேருந்து நடிச்சிருக்காரு, இவங்க நாகர்கோவில். ஆனால் பார்க்கும்போது ஒரே ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. படம் வெறும் இயல்பாக இருக்குது மட்டும் இல்லை, ஒரு பரபரப்பு, ஒரு நல்ல ஒரு பரபரப்பாகவும் ஒரு டென்ஷனாகவும் நல்ல ஸ்க்ரீன்லேயே அப்படியே ஒரு மூடு இருக்குது. திடீர்னு அவங்க இருக்கிறது ஒரு 4 பேர் 5 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் வந்து அங்கே நிறைய பேருக்கு மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க பார்த்தீங்களா, விளையாடலாமான்னு ஆரம்பிச்சு அங்கே திடீர்னு முருகதாஸ் படம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. நிறைய டார்ச்செல்லாம் வச்சு நிறைய பேருக்கு மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த இடம்லாம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. படம் மொத்தமுமே அங்கங்கே நல்ல வார்த்தைகள் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு அருமையான டைலாக் முடிச்சிருக்கு. எல்லா யுத்தங்களுமே வந்து பிளட்ஷெட்ல தான் முடியணும்னு அவசியம் இல்லை. படத்தோட கண்டென்ட் ரொம்ப அதுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. படத்தோட சென்ஸ் யதார்த்தமான படம் தான். ஆனா வந்து ஒரு த்ரில்லர் ரொம்ப படம் பார்க்குறது சுவாரஸ்யம். ஒரு உலக பட விழாவில் பார்க்குற படம் தான் அது. சுறுசுறுப்பாகும் இந்த படத்துல. முக்கியமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் சூழல்ல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி ஒரு அச்சமூட்டக்கூடியதா இருக்கு என்பதை சொல்லுது. இங்கேயோ ஈரான் கொடுத்த நடந்துருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம டீ கடையில் வடை சாப்பிட முடியல. ஒரு தனி மனிதனே வந்து ஒரு போர் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை வந்து நம்ம யதார்த்தத்துல பார்த்துருக்கோம். இந்த படத்துல வந்து ஒரு கல்யாண வீடு ஒரு நைட்டை எப்படி கடந்து போறாங்கிறத வந்து ஒரு இரவு என்பது இவ்வளவு முக்கியமானதா அப்படிங்கிறத அணுவா காட்டுறது இந்த படம். ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் போல. இல்லை, எனக்கு அதான் எனக்கு ஒரே ஒரு இரவு நடக்கிற கதை எனக்கு நடிச்சவங்க சூஸ் பண்ணதுதான் எனக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா இவங்களோட லைஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தை காட்டிட்டு இவங்களாம் ஒரே குடும்பம் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு இரவு நடக்க போகும்போது இந்த ஃபேமிலி எல்லாத்தையும் எல்லாருமே சொந்த பந்தம் இது இருக்கவங்க எல்லாரோட முகங்களும் இருக்கிறது எல்லாரும் அவ்வளோ நேர்த்தியாக நடிச்சிருந்தாங்க. இந்த டைட்டில் என்ன அப்படின்றது வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம அவங்க கூட பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைட்டில் பயங்கர ஆப்டா இருக்கு. எனக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு அந்த அந்த செட்டப்ல மட்டும் இருந்த ஒரு 10 நிமிஷம் வந்து ஜாலியா சந்தோஷமா இவ்வளவு நெருக்கடிக்குள்ள இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத எப்படி அதுவே எங்களை பார்க்க ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 10 நிமிஷம் தாண்டி அவங்க சொன்ன மாதிரி இந்த நாய் குலைப்பு சத்தத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி த்ரில்லரா இருந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கை அனுபவிக்கலன்றதுக்காகவோ நமக்கு அந்த பெயின் ஏற்படலைன்றதுக்காகவோ அப்படி இல்லைன்னு நிராகரிக்க முடியாது. இதை பார்க்கும்போது அப்படியே நாங்களும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி அகப்பட்டுக்கிட்டா என்ன வருது அப்படின்றது அவங்க முக்கியம் ஃபிலிம் மேக்கிங். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படத்தை. அவ்வளோ நேர்த்தியாக அதை கேப்சர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும். அந்த வீடு எனக்கு அவ்வளோ ஒரு லேண்டை வந்து அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணதாக இருந்துச்சு. எனக்கு நடிச்சவங்க எல்லாரும் அவ்வளோ நேர்த்தி நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்களா இருந்தாங்க, குழந்தைகள் அவங்களா இருந்தாங்க. எனக்கு அந்த படம் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள வர எல்லாமே டெக்னிக்கலாகவும் ஐடியாவாகவும் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்க வந்து விளையாட்டு பொருளை வச்சு விளையாடும்போது இது இல்லாமல் நாங்கள் பிக் பாயிண்ட்லாம் நாங்கள் இப்படி விளையாடுறதுன்றது வரைக்கும் எனக்கு அந்த அம்மாவோட கேரக்டர் ரோட்டில் எல்லாம் வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ அந்த டிஸ்கஷன் உரையாடல் பயங்கரமாக இருந்துச்சு. 2 குரூப்பும் சேர்ந்து இந்த வாக்கி டாக்கி ஐடியா எனக்கு எல்லாமே எனக்கு இவ்வளோ டெக்னிக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பெயின் அந்த வாக்கு நாடி இருக்கிற பொலிட்டிக்கலாக இருக்கிற எல்லாமே எனக்கு ஒரு 1 hour 40 minutes வந்து எனக்கு இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண முடியுமா அப்படின்றது பயங்கர பேக்கடாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த ப்ரெசன்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூவ் ஆகிட்டேன். 2 படம் பார்க்குறாங்க. 2மே அவங்களுடைய லைஃப்பை சொல்கிற மாதிரி இருக்கு. ஒன்று மௌன ராகம், இன்னொன்று ஊமை வெளிகள். ஈழத்தில் நிறைய விஜயகாந்த் ஃபேன் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், அந்த போஸ்ட் வாங்கிட்டு வருவாங்க அந்த பையன். இப்படி உங்கள் லாங்குவேஜில் அந்த சிலோன் சிலோனில் ஒரு ஏரியா அந்த ஸ்லாங் இருக்கும்ல. நான் உங்கள் கூட பேசுகிறதுனால இந்த தமிழ் பேசுகிறேன். எங்கள் வீட்டிலேருந்து கோல்டு வந்ததுன்னா நான் தமிழ் மாறிடும். அவர் அப்புறம் ரொம்ப வருஷமா இங்கே லொயலால விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு ரொம்ப உத்து பார்க்கும்போது இல்லை அந்த மாதிரி பேசுதான் பேசுவேன். அந்த மொழி ஃபுல்லாக உள்ளே இருக்கும். இங்கே வந்த சூழலில் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே அதை மாற்றிக்க வேண்டிய ஒரு தேவை தமிழ்நாட்டில் இருந்தது. புரியுது. ரைட். ஆனால் அந்த தமிழ் ரொம்ப அழகு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி.
நாங்கள் அந்த தமிழ் எனக்கு நான் இந்த படம் எடுக்கணுன்ற சின்ன வயசு கனவே அதுலேருந்து தான் சார் அது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உங்கள் படமெல்லாம் பார்க்குறோம்ல, ஊரில் இருக்கும்போது போர்க்காலத்துலேயும் ஏதோ ஒரு படம் பார்த்துட்ருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த படத்துலலாம் நம்ம மொழி வராதா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஏதாவது சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளால் அசோசியேட் பண்ண முடிஞ்சா, விஜயகாந்த் படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு விஜயகாந்த் வந்து இந்த போலீஸ் ஜீப்பெல்லாம் நீல கலர் மாறிச்சிங்க. உடனே நம்ம ஊரில் இருக்க போலீஸ் ஜீப்பும் ஒரு நீல கலர் ஆயிடுச்சு. உடனே இதே அசோசியேட் பண்ணுவோம். ஓ அந்த மாதிரி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது எங்கள் ஊர் மாதிரி வந்துடாதான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஏக்கம் இருக்குல்ல. ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு படமே வந்ததில்லை. எங்களோட மொழியோ அந்த வீட்டையோ நாங்கள் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களுடைய வீடுகளும் தெருக்களுமே எங்களுக்கு எல்லாம் மனப்பாடமாக தெரியும். ஆனால் எங்களோட வீடு வந்து வருகிற வீடு வந்து நாங்கள் ஈழத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நீங்கள் எங்கே ஷூட் பண்ணி சொல்லலை, ஆனால் இந்த படத்துடைய லேண்ட்ஸ்கேப் எல்லாமே வந்து அந்த கதையை வந்து ரொம்ப யதார்த்தமாக கொண்டு கதாபாத்திரங்கள் அப்படியே போல வந்து அப்படியே இருந்தாங்க. ஈழத்து மக்கள் போல எல்லாருமே அந்த கல்யாணம் இந்த ஏதோ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லும்ல, முதல்லலாம் என்ன மாதிரியான கல்யாணம் நடக்கும் ஒரு காலத்தில் சொல்லும்போதுல ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், பெரிய ஒரு ஏக்கம் இருந்துச்சு அந்த இடத்துல. பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அந்த எண்டு வந்து இமேஜினரே பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம அந்த ஒரு மாதிரி படம் முடிகிற இடத்துல வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த இதுக்கப்புறம் இருக்கிற அந்த பயணத்தை நினைச்சு தான் இன்னும் ஒரு மாதிரி இதா இருக்கு. அவருடைய எனக்கும் ஒரு வினோத்துடைய இன்னொரு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்லை வினோத், உங்க படம் 2 படமும் அப்படிதான். ஆமா, படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த களத்துக்கு கொண்டு போன மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் படம் வரும்போது இது என்ன, இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் வந்து பார்க்கும்போது, ஆனால் இந்த படம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அது வந்து ஒரு நொடி கூட நம்ம மைண்ட் எங்கேயுமே டைவர்ட் ஆகாமல் இந்த படத்தை மட்டுமே பார்க்க வச்சு சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அந்த ஃபேமிலி அவங்களோட அந்த அக்கா தங்கச்சி அந்த சின்ன சின்ன பசங்க இது எல்லாமே அந்த நம்ம அந்த கரெக்டான அந்த ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி இருந்தது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த உணர்வாக இருக்கட்டும், அவங்களோட அந்த தாக்கத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ண வச்சுது. எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம இங்கே யூஸ்வலாக நைட்டுனா வெளில சுற்றுவோம், படத்துக்கு போவோம், இப்போ எங்கே போகலான்னு கொஞ்சம் ஜாலியாக நம்ம சுற்றிட்டு போவோம். ஆனால் அந்த ஒரு நைட்டை வந்து அவங்க கிடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த ஒவ்வொரு நொடியும் வந்து அந்த பதட்டத்தை அவங்க காணுன இதாக இருக்குல்ல, அதை பார்க்கும்போது அது நம்ம என்ன லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ அப்படின்ற ஒரு இருந்தது. படம் முடிஞ்சிச்சு, ஆனால் அதோட தாக்கம் வந்து இது முடியல, அது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு. ஓவரால் அந்த படத்தோட ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு பயங்கர ஒரு த்ரில்லர் படம் பார்க்க, ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு த்ரில்லர் படம் பார்க்க ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு கேஸ்டிங்கும் அது பெரிய ஒரு கதை. மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அந்த படத்தில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் வந்து. சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு வந்து மேரேஜுங்கிறது தான் மிகப்பெரிய செலிப்ரேஷன், அந்த சந்தோஷம் எல்லாமே. ஒரு எல்லா சொந்தக்காரங்க வந்து அந்த மேரேஜை வந்து அது ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் ஒரு ப்ராசஸ் போகும். ஆனால் அந்த மேரேஜ் அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் கூட அந்த சந்தோஷம் இல்லை. எப்படியாவது காலையில் நம்ம இந்த நைட் எப்படியாவது கலந்துடணும் அப்படின்ற அந்த ஒரு தவிப்பு இருக்குல்ல, அது வந்து அதை பார்க்கும்போது ஸோ இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கும் போது அது கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எனக்கு ஓவராலாக அந்த படத்தோட ப்ரெசன்டேஷனும் அந்த ஒரு மேக்கிங் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதை வரும் பார்ப்பாங்க, அந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. ஒரு பக்கம் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவ்வளோ ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்த மாதிரி இவங்க இருக்காங்கல்ல. நம்ம ஆட்கள் அந்த புலிகள் வந்தவங்க தாடி விட்டுட்டு ஒரு கைலி கட்டிட்டு ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கன் எடுத்து வைக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் இறங்கி இந்த மேலே ஏறும்போதும் சரி, என்ன ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கடா அந்த பசங்க, எந்த மாதிரி இருக்காங்கிற மாதிரி தோணுது. அவங்களுக்கு துளி கூட வந்து அவங்களுக்கு பக்கத்தில் அவங்கள தாண்டி நிற்கிற ஆள் மாதிரி இருக்காங்கல்ல, அது வந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ எவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆகிருப்பாங்க அவங்க இதுக்காகன்னு சொல்லி. அந்த டென்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, அந்த கோயில் சாமி உருவம் வந்துச்சு இல்லையா, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. அங்கே வந்து ஐடி கார்டு கேட்டாங்கல்ல. ஆமாம், அந்த சீன் இந்த சீன்ஸ் கோயில் சீன், அதில் ஒரு டைலாக், சின்ன பையன் இந்த முகமொழி போட்டு கரெக்டாக செஞ்சுருப்பாங்க, இல்லை அவங்க யாரும் சொல்லி ரொம்ப எனக்கு வீட்டுக்கு இருக்க மாதிரியே இருந்துச்சு.
நான் யூஸ்வலாக இப்போ எனக்கு எப்படின்னா ஏதோ படம் பார்க்கும்போது ஒரு அழகாக இறந்துச்சு எப்படி ஒரு லைன் வச்சு நான் இப்போ இந்த படம் பார்க்க நான் எதுவுமே யோசிச்சேன் எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள யாரும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரியே படம் பார்ப்பேன் காலையில் எனக்கு யூஸ்வலாக எண்டிங்கை வச்சு தான் படம் பார்ப்பேன் ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லி ஆரம்பிச்சோம் கல்யாணம் சொல்லி ஆரம்பிச்சோம் சரி கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பற்றி நம்ம படிக்கிறேன் அதை பற்றி யோசிக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டேன் இந்த 2-3 காட்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இம்பேக்ட் ஆச்சு. அம்மா வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஒரு டாய்லெட் அப்போ அதை அவங்க இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க இதை நிறைய வாட்டி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மாதிரி அந்த வயசான கேரக்டர் அவர் வந்து நான் அவரோட ஃபர்ஸ்ட் சீன் அவர் வந்து ஆரம்பிச்சதுனால நான் அவரை போய் ஃபாலோ பண்ணிட்டே பார்த்தேன். அவர் உடல் மொழியில் வந்து ஒரு சின்ன தயக்கம் கண்ணில் எனக்கு பயமே இருக்கு. அவர் ஆரம்பத்தில் அவர் எல்லாரும் அவங்க அந்த அம்மாவை பார்க்கும்போது கூட அவர் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரியே தான் பார்ப்பேன். எனக்கு அந்த அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிற ரீசன் வந்து திடீர்னு நீங்கள் அவர் பெட்டி காட்டும்போது நான் இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்தேன்னு சொல்லும்போது அவர் உடல் மொழி நான் அப்புறம் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கும் போது நீங்கள் காட்டு கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் அந்த சீனில் வந்து அது நீங்கள் அப்படி நினைச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த சீன் எப்படி பார்த்தேன் அப்படின்னா யாருக்கு கூட எனக்கு துப்பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்தியன் ஆர்மி வேலை பார்த்துட்டு முன்னாடி தான் இப்போது இந்த துப்பாக்கி நிற்குது அப்படின்றது தான் நான் அந்த சீனில் பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே யாரும் நடித்த மாதிரியே தெரியல. எனக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும். மீதியில் லாங் நைட்டு வச்சுருக்கீங்க. எனக்கு இப்போ என்ன தோணுன்னா மறுநாள் அடுத்த நாள் நைட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு இன்னைக்கு நைட் நடந்துருச்சு அடுத்த நைட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்றது தான் என் வீடு ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் நைட்டே இவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னா அவங்க வாழ்நாள் மட்டும் அந்த நைட் எப்படி கடந்திருப்பாங்க ஒவ்வொரு நைட்டும் ஒரு மாதிரி அது பெயின் மாதிரி தான் எனக்கு அழுதுருவோம். எனக்கு அதெல்லாம் வழியான ஒரு காட்சி. ஏன்னா எங்கேயும் அவங்க பார்வையில் வந்து தப்பா தெரிஞ்சிருக்கூடாது. அவங்க லைஃப்ல எவ்வளோ அது அவங்களுக்கு எனக்கு வந்து அது பாதிக்கப்பட்டதுக்காண்டி அவங்க எவ்வளோ அது அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேறு வழி இல்லாமல் இருக்குது இந்த லைஃப் நம்ம அடாப்ட் ஆகி ஆகுன்றது அது அவங்க ரெடியாக இருக்காதுன்றப்போ அது இன்னும் பெயினாக இருக்குது. சச் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஐ லவ் இட். போருக்குள்ளே வாழ்கிறது இருக்குல்ல, நம்ம என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம போருக்குள்ளே வாழ பழகிடுவோம். போரை அடாப்ட் பண்ணிப்போம். ஸோ அதுதான் போரியல் வாழ்க்கை. மதுரைக்காரனுக்கு வந்த புதுசில் சென்னை வந்து அந்நியமாக இருக்கும். சென்னைக்குள்ளே எப்படா ரோட்டை க்ராஸ் பண்ணுறது, எப்படா அதுக்குள்ளே போகிறதுன்றது கஷ்டமாக இருக்கும். சிக்னலே பிரச்சனை இருக்கும். பசங்க வந்து வேலை மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அடிக்கும் அடிச்சா நமக்கு உள்ள சேஃபாக இருக்கும். அப்புறம் மெசேஜ் வரும் சேஃப்னு. அப்போ நாங்கள் வெளியே வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சோம். பழகிட்டாங்க தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. அந்த பசங்களோட விளையாட்டு, காதல், திருமணம் இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். போரும் நடந்துகிட்டே இருக்கும். சின்ன பையன் தமிழ் படம் சொல்றது கூட அவனுக்கு பயம் இருக்கும். ஹிந்தி படம் சொல்லுவோம் அந்த லாக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு மாதிரி இந்த சின்ன பையன் வந்து அட்டாக்னு படத்தை ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருப்பான். லாக் எடுத்துருன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் அந்த ஒரு அந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு பிஜிஎம் ஒன்று வரும். எல்லாருக்குமான ஷார்ட்ஸு கண்ணு வச்சுட்டு இருக்க எல்லாருமே வந்து அப்படியே யாருக்காக நிற்கிறாங்க, யார் நோக்கி நிற்கிறாங்கன்ற அந்த இடம் வந்து பயங்கரமா இருக்காங்க. அது புது எமோஷன்ஸாக இருந்துச்சு. நான் டெம்ப்ளேட் எமோஷன்ஸ் இல்லாமல் எனக்கு அது புது எமோஷனாக இருந்துச்சு. இதை நான் என்னவா நான் வந்து எடுத்துக்கிறது அப்படின்ற இடமா எனக்கு இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான இடமா இருந்துச்சு. அட்டாக் எடுத்துருவேன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே அது நீண்டுக்கிட்டே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடம். நிறைய லேயர்ஸ் இருக்குது. நான் வந்து அந்த லேயர்ஸை சொல்லவே முடியாது. பட் ஆனால் ஒவ்வொரு லேயரை தாண்டும் போதும் ஒவ்வொரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாக் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் படத்தில். அந்த பெரிய கதை, அந்த காதல் கதையே அது தனி கதை. அந்த லவ் ஸ்டோரியே தனி ஸ்டோரி. அது அதை வந்து இதுக்குள்ளே இவ்வளோ இல்லை இன்னொன்று சார், இந்த படம் முடிஞ்சு அவங்க ட்ராவல் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அதுவே இன்னொரு படத்தோட பிகினிங்காக இருக்கலாம். ஃப்ரான்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு நிறைய கண்ட்ரியில் அதில் இருக்கிற ப்ராப்ளம் அது மட்டுமே ஒரு படம். அந்த இந்தியாவோட இமேஜ் வந்து நம்ம சொல்லிடக்கூடாதுன்றதாக இதாக இருக்கும் பொறுமையா அப்படி ஒன்று அது இந்த படத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா முதல்ல விடிஞ்சு இவங்கன்னா இருந்துருவாங்களான்ற ஒரு த்ரில்லர் மோட்லேயே நாங்கள் இருந்துட்டு சரி ஓகே எல்லாம் ஓகே. எனக்கு அந்த எண்டு வந்து எனக்கு இப்படி ஒரு மேரேஜை நம்ம பார்த்தது இல்லை. ரொம்ப பயங்கரமான ஷாக்கிங்கான இமேஜாக இருந்துச்சு. கார்த்தி, ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தது நீங்கள். எப்பயுமே கார்த்தியோட ஃபிலிமில் வந்து ஒரு ஸ்ரீலங்கா டச்சு கொஞ்சம் இருக்கும். அந்த ஜெகமே தந்திரம் ஆகட்டும், ஜெகர்தண்ட் ஆகட்டும், ஒரு பின்னாடி லேயரில் ஒன்று இருக்கும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காகவே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது.
அதான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு எனக்கு ஷோமி ரொம்ப வருஷமாக தெரியும் சார். ஜிகர்தண்டா இறைவியில் நடிச்சிருப்பார் ஒரு அந்த ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். அப்போலேருந்தே தெரியும். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைம்லேருந்தே அது மேலே ஒரு எம்பத்தி ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை அந்த கதைகள் ஏதாவது ஒன்று ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒன்று கொண்டு வரணுன்றப்போ ஷோமிகிட்ட தான் சொல்கிறேன் இல்லையா, அவர் சொன்ன ஒன்றுமே ஒரு கதை தானே சார். இப்போ அந்த இவரை பற்றி சொன்னீங்கல்ல, ஒருத்தர் நடிக்க வந்தார், தலைவர் கூட நடிக்கணுன்ற மாதிரி கிளம்பி வந்தார். ஆனால் இப்போ போய் 75 வயசுக்கு அப்புறம் வந்து திரும்ப நடிக்கிறாருன்ற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி அங்கே அவ்வளோ கதைகள் இருக்குது. எல்லாமே நேற்று அவர் ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்ன மாதிரி எல்லாமே வார்னா வந்து ஒரு ஆக்ஷனு அந்த இது இல்லாமல் அதுக்குள்ளே அவ்வளோ லைஃப் இருக்குல்ல. அது ஸோ அதில் ஒரு 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 ஃபேமிலியோட லைஃபை காமிச்ச ஒரு கதை. ஆமாம், ஒவ்வொரு இதுதான். இப்போ நான் அதே மாதிரி அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து அதுலேருந்து வந்தப்போ அவ்வளோ ஃபில்ம் மேக்கர்ஸு, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, எல்லாருக்குமே அதுக்கான ஒரு ஸ்பேஸு ஒன்று எப்படியாவது கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இதுவாகவும் கொண்டு வரணும். ரொம்ப ஒரு ப்ரொபகண்டா ஃபில்மாவோ இல்லை வந்து ரொம்ப டூ ஆர்ட்ஸி லெவலையும் போகாமல் அந்த த்ரில்லர் அப்படின்றத மிஸ் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்லேருந்தே அந்த இது 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 பற்றின அவேர்னஸ் அது மாதிரி இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்க விடாமல் ஜென்ரலாக படமாக பார்த்தா கூட இந்த படம் வந்து ஒரு கிரிப்பிங்காக போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான். எதுவுமே கனெக்ட் இல்லாமல் நான் ஒரு சினிமாவை பார்க்குறேன் அப்படின்னா கூட அந்த ஒரு கிரிப்பு கிடைக்குது. ஏன்னா எனக்கு அதுதான். இப்போ நம்ம ஈழம்னு எடுத்துட்டாலே ஏதோ வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு அழுகையான ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க, அது ஒரு சினிமாவுக்கான கதையே இல்லைன்ற மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம்ல. ஏன்னா நம்மள்ட்ட ஒரு ட்ரெஷராக இருக்குது. டாரண்டினோ ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து மொத்தமாக யூதர்களுடைய இந்த போர்க்களத்தை வச்சு உலகத்தில் ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு இப்போ வரைக்கும். ஆனால் நம்ம பக்கத்தில் இப்படி ஒரு கதை இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே அது எடுக்கப்படவே இல்லைன்றதுக்குல அதுதான் நான் கார்த்திக்கும் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு சினிமாவாக இது வந்து ஒரு எந்த வகையிலையும் இங்கே வரக்கூடிய ஒரு கமர்ஷியலாக கொண்டாடப்படக்கூடிய படத்துக்கு குறைவில்லாத ஒரு விஷயமாக நம்ம கொடுத்துடணும். இதை வந்து இது ஒரு திறப்பு தான். நம்ம வந்து இத்தனை வருஷத்தில் வந்து ஒரு ஈழத்து கதையை பண்ணவே முடியலைன்ற இதுக்கான ஒரு திறப்பாக தான் இதை பண்ணணுன்றது எங்களோட இதுவாகவே இருந்துச்சு. நிறைய எனக்கு வந்து அந்த ஆர்மி வெளியே வந்து சுட்டு சாப்பிட்டு சரி சாப்பிட்டு போயிடுவாங்க, உத்தர மாட்டாங்க வச்சுட்டாங்க. அவங்க உள்ளே வர போகிறாங்கன்றப்போ நமக்கு அந்த பதட்டம் இருக்காங்க, ஏன் உள்ளே வராங்க அப்படின்னு. ஸோ எனக்கு த்ரில்லிங்க்கு அது வந்து தில் எந்த வரைக்கும் திடீர் வரைக்குமே அது அந்த த்ரில் மூமெண்ட் வந்து எங்கேயுமே குறையல. ஒவ்வொரு இதுவுமே த்ரில்லிங் தான். நான் ஜேர்னலிஸ்ட் அங்கே இருக்கும்போது ஒவ்வொரு மூவுமே த்ரில்லிங் தான். ஒரு முறை நான் வந்து இந்த அங்கே புள்ளிகளோட ஏரியா ராணுவ ஏரியான்னு 2 இருக்கும், இந்த பார்டரை கிராஸ் பண்ணணும். நான் ஒரு 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 கிட்டத்தட்ட 7-8 டேப்ஸு அந்த வீடியோ டேப்ஸு உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு வர்ற டைமில் இந்த ஆர்மியோட போர்டரில் மாட்டேன். அவன் நான் ரெண்டு ட்ரெஸ் இருக்கிற பையலுக்குள்ளே அந்த டேப்ஸை பிரித்து வச்சுட்டேன். அவன் முதல்ல தொலைவாகும்போது ஒரு டேப் எடுத்துட்டான். இது என்னென்னா, எப்பவுமே அந்த சிங்கிள் ஆர்மி வந்து பயங்கரமாக ஹிந்தி ஃபில்ம் ஃபேன்ஸு. நான் சொன்னேன், ஒரு ஷாருக் கான் படம் அங்கே எடுக்க போகிறாங்க, அதுக்கான லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவன் பயங்கரமான ஷாருக் கான் ஃபேன். அப்போ ஓம் சாந்தின்னு ஒன்று படம் வந்துச்சுன்னு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா ஷாருக் கான் படத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். அவனுடைய கண்ணை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கேன். அவன் ஆர்வம் இதுகில் 2 சினிமா கதை கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் இப்போ தொலாவும் போது அவன் கையில் இந்த டேப் படும்போதெல்லாம் அது ஷாருக் கான் டேப்பாக தெரியும். அவன் அப்படியே என்னை பார்த்துட்டே தொலாவிட்டு அவனுக்கு குண்டை தவிர டேப் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் அன்றைக்கி அந்த டேப்பை பிடிச்சிருந்தான்னா அந்த நம்ம உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டு வர்றோம், அது வேறு ஒன்றா மாறி இருக்கும். அந்த மாதிரியான ஆனால் அது இப்போ சொன்னால் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு அதை அவன் உள்ளே அந்த டேப்பை எடுத்து போட்டு பார்த்துருந்தான்னா நான் இங்கே உட்காந்துருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல தான் பல பேர் காணாமல் போனாங்க அந்த பார்டர் பாயிண்டில். ஸோ இன்றைக்கி நான் இப்படி ஒரு ஆளே இருந்தது இந்த உலகம் தெரியாமல் போயிருக்கும். ஸோ அப்படி தான் லைஃப் கடந்துட்டு. படம் ஆரம்பித்த ஒரு 20 நிமிஷத்தில் இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் பையன் கையில் வச்சுட்டு இருக்கான்ல, அது நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க. நாங்களாம் அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தோம். படம் மொத்தமும் அந்த மூடு இருக்குது. இது தனித்தனியாக இங்கே உயிர் இருக்குது, இந்த இடத்துல டைலாக் நல்லா இருக்குது அப்படி இந்த படத்தை சொல்ல முடியல. முழுக்க ஒரு அனுபவம். அந்த வருஷம் அந்த மூடுக்கே போயாச்சு. அதுதான் பெரிய ப்ளஸ். இது நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த அம்மாவுடைய முகத்தில் வந்து நிரந்தரமான ஒரு சோகம். அந்த அம்மா அப்பா ஆமாம் 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 அப்படியே இருந்தாங்க. வீட்டில் எப்படி ஒரு போகும் லேடி வந்து இருக்க முடியும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு. அப்புறம் இந்த படம் பார்த்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க சாதாரண நாட்கள்லாம் எவ்வளவு உயர்ந்த நாட்கள்னு இந்த படம் புரிய இருக்கு. போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுடைய நார்மல் லைஃப் ஒவ்வொரு வினாடியுமே கேள்விக்குறியாகிறது. பக்கத்துல சாவு வந்துட்டே இருக்கு. இந்த சாதாரண நாட்கள் எவ்வளவு சொர்க்கங்கிறத
இந்த மாதிரி போர் படங்கள், போர் சூழலை பற்றி செய்திகள் கேட்கும்போது தான் புரியுது, போர் இல்லாத உலகம் வேண்டும் அப்படிங்கிற செய்தியை இந்த படம் வந்து மறைமுகமா சொல்லிட்டு இருக்கு. அதுதான் இந்த படத்துல நான் புரிஞ்சுட்டேன். நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்களோங்கிறது வீட்டுக்குள்ளே வந்தது இல்லை, நம்ம ஆர்மி உள்ளே போனது, அதை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன லேயர்ஸ்லாம் அங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது. குட், சூப்பர். கங்க்ராட்ஸ். சத்தத்தை குறைங்க, சத்தத்தை குறைங்க. அண்ணா யாரோ வாராங்க.